3ஆம் நூற்றாண்டில் கிபி 269 ரோமப் பேரரசர் கிளாடியஸ் 2ஆம் ஆட்சியில் இளம் படைவீரர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டம் போட்டார். திருமணம் செய்தால் அவர்கள் போர் செல்ல மாட்டார்கள் என்று அவர் நம்பினார். அந்த காலத்தில் செயின்ட் வேலண்டைன் என்ற ஒரு கிறிஸ்தவ குரு இருந்தார். அவர் காதலும் திருமணமும் புனிதமானதென்று நம்பினார். அதனால் அரசின் சட்டத்தை மீறி ரகசியமாக காதலர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். இது தெரிந்ததும் கிபி 269 செயின்ட் வேலண்டைன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது சிறை அதிகாரியின் கண் பார்வையில்லாத மகளுடன் அவர் நட்பாக பழகினார். அவரது அன்பும் பரிவும் காரணமாக அவளுக்கு பார்வை திரும்பியது என்று சொல்லப்படுகிறது. பிப்ரவரி 14 கிபி 269 அன்று செயின்ட் வேலண்டைன் மரண தண்டனை பெற்றார். மரணத்திற்கு முன் அந்த பெண்ணுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். அதில் கடைசியாக ஃப்ரம் யோர் வேலண்டைன் என்று எழுதினார். இந்த வரிதான் பின்னாளில் பிரபலமானது. பல ஆண்டுகள் கழித்து 5ஆம் நூற்றாண்டில் கிபி 496 போப் கெலாசியஸ் முதல் பிப்ரவரி 14 செயின்ட் வேலண்டைன் நினைவு நாளாக அறிவித்தார். அதிலிருந்து பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே ஆக கொண்டாடப்படத் தொடங்கியது. இன்று வேலண்டைன்ஸ் டே என்பது சாக்லேட், பரிசுகள் மட்டுமல்ல. இது காதல், அன்பு, தியாகம், பரிவு இவற்றை நினைவுபடுத்தும் நாள்.